ஓம் நமோ நாராயணாய. உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளோட ஆன்மாவை குளிர வைக்க போற ஸ்ரீமத் பாகவதத்தோட ஆகச் சிறந்த சிகரமான 10ஆம் ஸ்கந்தத்துக்குள்ள இன்னைக்கு நாம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ கதைகளை பார்த்திருந்தாலும் இந்த ஒரு ஸ்கந்தத்தை கேட்கும்போது மட்டும் நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷமும் பச்சை குழந்தையோட சிரிப்பும் தானா வந்து ஒட்டிக்குங்க. ஏன்னா இது சாக்ஷாத் அந்த நீலமேக ஷியாமலன் நம்ம கண்ணனோட சரித்திரம். பூமி தாயால அசுரர்களோட பாவ சுமைய தாங்கவே முடியலைங்க. கம்சன், ஜராசந்தன்னு பூமியில இருந்த அக்கிரமக்கார அரசர்கள் செஞ்ச கொடுமைகளால பூமி வெடிச்சு அழ ஆரம்பிக்குது. வேற வழி இல்லாம பூமி தாய் ஒரு பசுமாட்டோட வடிவத்தை எடுத்துக்கிட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் கண்ணீர் வடிக்கிறா. பிரம்மதேவர் உடனே சிவபெருமானையும் மத்த தேவர்களையும் கூட்டிட்டு நேரா பார்க்கடலுக்கு ஓடுறாரு. அங்கு எல்லாரும் நின்னு புருஷ சூக்த மந்திரங்களால அந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்யறாங்க. அப்போ பிரம்மாவோட தியானத்துல பகவானோட அசரீரி வாக்கு ஒலிக்குது. தேவர்களே, கவலைப்படாதீங்க. நானே பூலோகத்துல யதுவம்சத்துல வசுதேவர் தேவகி தம்பதியினருக்கு மகனா வந்து பிறக்க போறேன். நீங்க எல்லாரும் ஆயர்பாடியிலையும் மதுரையிலையும் வந்து பிறந்து எனக்கான லீலைகளுக்கு துணையா இருங்கன்னு உத்தரவு போடுறாரு. இங்கே மதுரா நகரத்துல யதுகுலத்தோட உக்ரசேன மன்னனோட மகனான கம்சன் அசாத்தியமான பலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு தன் தங்கை தேவகினா உசிறு. தேவகிக்கும் சூரசேனனோட மகனான வசுதேவருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்குது. கம்சன் பாசத்துல தானே ரதத்தை ஓட்டிக்கிட்டு தங்கச்சியையும் மாமனாரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நாடே மங்கள இசையால நிறைஞ்சிருக்கு. அந்த மகா சந்தோஷமான நேரத்துல ஆகாயத்துல இருந்து ஒரு இடி முழக்கம் மாதிரி ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. அடே கம்சா, நீ இவ்வளவு பாசமா தேரோட்டி கூட்டிட்டு போறியே இந்த தங்கச்சி, இவளோட 8வது கர்ப்பத்துல பிறக்க போற ஆண் குழந்தைதான் உன்னோட உயிரை எடுக்க போற யமன்னு. அவ்வளவுதான். அந்த பாசக்கார அண்ணன் கம்சன் ஒரே வினாடியில ஒரு கொடூரமான மிருகமா மாறுறான். ரதத்துல இருந்த தேவகியோட ஜடைய பிடிச்சு இழுத்து அவளை வெட்டுறதுக்காக தான் கத்திய ஓங்குறான். வசுதேவர் பதறிப்போய் கம்சன் கால்ல விழுறாரு. கம்சா, இவ உன்னோட உடன் பிறந்த தங்கை. இவளால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இவளுக்கு பிறக்க போற அத்தனை குழந்தைகளையும் நானே உன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். தயவு செஞ்சு இவட கொல்லாதேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு. கம்சன் அவங்க 2 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போய் இரும்பு சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு கைகால விலங்கு போடுறான். வருஷங்கள் ஓடுது. தேவகிக்கு முதல் குழந்தை பிறக்குது. வசுதேவர் சொன்ன வாக்கை எக்ஸ்போர்ட் பண்ணி தாம் பிஞ்சு குழந்தைய கம்சன் கிட்ட கொண்டு வந்து தர்றாரு. கம்சன் முதல்ல எனக்கு 8வது புள்ளதான யம, இதை வச்சுக்கங்கன்னு தர்றான். ஆனா அங்கே நாரத மகரிஷி வர்றாரு. நாரதர் ஒரு கலகத்தை போடுறாரு. கம்சா, விஷ்ணுவோட மாயை உனக்கு தெரியாது. ஒரு தாமரை இதழோட 8வது இதழ் எதுன்னு எப்படி சொல்ல முடியும்? 8வது புள்ள முதலாவதா வரலாம், முதலாவது 8வதா வரலாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கம்சனுக்கு பயம் தலைக்கேறிடுச்சு. சிறைக்கு ஓடி வர்றான். தேவகி கத்த கத்த அவளோட கையில இருந்த அந்த பச்சிளம் குழந்தைய பிடுங்கி பாறையில ஓங்கி அடிச்சு கொல்றான். இப்படி கொடூரமா தேவகியோட 6 குழந்தைகளையும் கம்சன் இரக்கமே இல்லாம வதம் செய்யறான். 7வது கர்ப்பமா பகவானோட அம்சமான ஆதிசேஷனின் வடிவமான பலராமர் தேவகியோட வயித்துக்குள்ள வர்றாரு. ஆனா பகவான் தன் யோகமாயையை கூப்பிட்டு, நீ போய் தேவகியோட வயித்துல இருக்கிற கருவை கோகுலத்துல இருக்கிற வசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோகிணியோட வயித்துக்கு மாத்திடுன்னு உத்தரவு போடுறாரு. யோகமாயையும் அப்படியே செய்ய தேவகிக்கு 7வது கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு கம்சன் நினைக்கிறான். இப்ப வருது பாருங்க அந்த மகா உன்னதமான தருணம். தேவகியோட 8வது கர்ப்பம் தங்குது. தேவகியோட முகம் இப்போ ஒரு சூரியனை போல பிரகாசிக்குது. அவட பார்த்தாலே கம்சனுக்கு பயத்துல நடுக்கம் வருது. தூங்கும்போது சாப்பிடும்போது எப்பவுமே அவனுக்கு அந்த விஷ்ணுவோட நினைப்பு மட்டும்தான். சிறைச்சாலைக்குள்ள அந்த நடுநிலைவு நேரத்துல என்ன ஒரு பிரம்மாண்டமான விசித்திரம் நடக்க போகுது? அந்த பிரபஞ்சநாதனோட பிறப்பு எப்படி இருக்க போகுது? அதை அடுத்ததா பார்ப்போம். சிறைச்சாலைக்குள்ள கம்சனோட காவலாளிகள் எல்லாரும் பயங்கரமான ஆயுதங்களோட நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பகவானோட அவதார நேரம் நெருங்க நெருங்க ஒட்டுமொத்த இயற்கையுமே ஒரு மகா அமைதிக்குள்ள போகுதுங்க.
ஆவணி மாதம், அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், சுத்தி காரிருள் சூழ்ந்த நள்ளிரவு நேரம். காத்து அப்படியே இதமா வீசுது. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசமா ஜொலிக்குது. நதிகள்ல தண்ணி அமைதியா ஓடுது. அந்த மகா புண்ணிய வினாடியில தேவகியோட கர்ப்பத்திலிருந்து இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த இருளையும் கிழிக்கிறதுக்காக சாக்ஷாத் அந்த பரமாத்மா நாராயணன் அவதாரம் பண்றாரு. அவர் சாதாரண குழந்தையா பிறக்கலங்க. பிறந்த உடனே வசுதேவருக்கும் தேவகிக்கும் தன் தெய்வீக விஸ்வரூபத்தை காட்டுறாரு. கைகள்ல சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை மலரோடு, மார்புல ஸ்ரீவத்ச மருவோடு, கழுத்துல கௌஸ்துப மணியோடு, நீல மேக வடிவத்துல 4 கைகளோட நாராயணனா நிக்கிறாரு. வசுதேவரும் தேவகியும் ஆனந்த கண்ணீரோட பகவானை துவிக்கிறாங்க. பகவானே, உன்னோட இந்த ரூபத்தை கம்சன் பார்த்தா இப்பவே உன்னை கொன்னுடுவான். தயவு செஞ்சு ஒரு சாதாரண குழந்தையா மாறுன்னு வேண்டிக்கிறாங்க. பகவான் ஒரு சின்ன பச்சிழம் குழந்தையா மாறுறாரு. அப்போ வசுதேவரோட மனசுக்குள்ள பகவான் ஒரு உந்துதலை தர்றாரு. என்னை இப்பவே யமுனை நதிக்கு அக்கறையில் இருக்கிற கோகுலத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே யசோதைக்கு பிறந்திருக்க பெண் குழந்தையை இங்க எடுத்துட்டு வான்றாரு. வசுதேவர் குழந்தைய ஒரு மூங்கில் கூடையில வச்சு தன் தலை மேல தூப்பிக்கிறாரு. அடுத்த வினாடி என்ன ஆச்சு தெரியுமா? சிறைச்சாலையோட பூட்டப்பட்ட இரும்பு கதவுகள் எல்லாம் டக்கு டக்குன்னு தானா திறக்குது. அங்கிருந்த அத்தனை காவலாளிகளும் பகவானோட யோக மாயையால மகா தூக்கத்துல விழுறாங்க. வசுதேவர் கொற்ற மழையில வெளியே வர்றாரு. ஆகாயத்திலிருந்து மழை கொட்டுது. ஆனா குழந்தை மேல ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழாம மகா ஆதிசேஷன் தன் 5 தலைகளால குடைபிடிச்சுக்கிட்டு வசுதேவருக்கு பின்னாடியே வர்றான். யமுனை நதி முன்னாடி பொங்கி ஓடுது. ஆனா இந்த உலகளந்த நாதனோட காலடி பட்ட அடுத்த நொடி யமுனை நதி அப்படியே 2ஆ பிளந்து வசுதேவருக்கு வழிவிடுது. வசுதேவர் நேரா கோகுலத்தில் இருக்கிற நந்தகோபரோட அரண்மனைக்குள்ள போறாரு. அங்கே யசோதை பிரசவ களைப்புல மகா தூக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்திருந்த அந்த பெண் குழந்தைய, அதாவது யோகமாயைய வசுதேவர் எடுத்துக்கிட்டு தன் கண்ணனை அங்கே யசோதையோட மடியில படுக்க வச்சுட்டு யாருக்கும் தெரியாம மறுபடியும் மதுரா சிறைச்சாலைக்கு வந்துடுறாரு. வசுதேவர் சிறைக்குள்ள வந்து அந்த பெண் குழந்தைய படுக்க வச்சதும் கதவுகள் எல்லாம் தானா பூட்டிக்குது. விலங்குகள் மாட்டிக்குது. அந்த பெண் குழந்தை குவா குவான்னு அழ ஆரம்பிக்குது. காவலாளிகள் முழிச்சுக்கிட்டு ஓடி போய் கம்சன் கிட்ட 8வது புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்றாங்க. கம்சன் கத்திய தூக்கிக்கிட்டு சிங்கம் மாதிரி சிறைக்குள்ள ஓடி வர்றான். தேவகி அழுதுகிட்டே கம்சன் கால்ல விழுறா. அண்ணா, இது ஆண் குழந்தை இல்ல, ஒரு பெண் பிள்ளை. இவளால உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல, இவளை விட்டுடுன்னு கெஞ்சிரா. ஆனா கம்சன் கேட்கல. அந்த பெண் குழந்தையோட கால்களை பிடிச்சி பாறையில அடிச்சு கொல்ல ஓங்குறான். ஆனா அவனோட கைகள்ல இருந்து அந்த பாப்பா டக்குன்னு நழுவி ஆகாயத்துல பறந்து நிற்குது. அது தன் அஷ்டபுஜ, அதாவது 8 கைகள் தேவி ரூபத்தை காட்டுது. கம்சனை பார்த்து உரக்க சிரிச்சுக்கிட்டு சொல்லுது, அடே கம்சா, என்ன வதம் செஞ்சு நீ என்ன பண்ண போற? உன்னை கொல்ல போற அந்த பரமாத்மா ஏற்கனவே வேறொரு இடத்துல பிறந்து வளர்ந்துகிட்டு இருக்கான். உன்னோட அழிவு ஆரம்பமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகுது. கம்சனுக்கு பயத்துல கைகால் நடுங்குது. அடுத்த நாள் விடியுது கோகுலத்துல. யசோதையோட மடியில ஒரு அழகான நீல நிற குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து நந்தகோபருக்கு ஆனந்தம் தாங்கல. ஆயர்பாடிய விழாக்கோலம் பூணுது. அதுதான் நந்தாட்சவம். கோபியர்கள் எல்லாரும் ஓடி வந்து வெண்ணெய், பால், தயிரை ஒருத்தர் மேல ஒருத்தர் தெளிச்சுக்கிட்டு நம்ம ஆயர்பாடிய காக்க ஒரு சிங்கக்குட்டி பிறந்திருக்குன்னு கொண்டாடுறாங்க. ஆனா கம்சன் சும்மா இருப்பானே? கோகுலத்தில் இருக்கிற குழந்தைகளை அழிக்க அவன் அனுப்ப போற அந்த முதல் அறைக்கு யாரு? குட்டி கண்ணன் அவளுக்கு கொடுக்க போற அந்த அதிரடியான ட்ரீட்மெண்ட் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். கோகுலத்துல நம்ம குட்டி கண்ணன் பிறந்து நந்தகோபரோட மாளிகையில ஒரே கொண்டாட்டமா இருக்குங்க. ஆனா இங்க மதுராவில கம்சனுக்கு தூக்கமே வரல. என்ன அழிக்கப் போறவன் கோகுலத்துல பிறந்துட்டான்னு அந்த தேவி சொல்லிட்டு போயிட்டாளே, அதனால இந்த 5 நாளுக்குள்ள பிறந்த அத்தனை குழந்தைகளையும் தேடி தேடி கொன்னுடுங்கன்னு தன் அசுர படைகளுக்கு ஆர்டர் போடுறான். அதுக்காக அவன் முதல்ல அனுப்புறது பூதனை அப்படிங்கிற ஒரு கொடூரமான அரக்கிய. அவளுக்கு என்ன சக்தினா, மகா ஆகாயத்துல பறந்து போய் எந்த வடிவத்துல வேணா மாறக்கூடிய வித்தை அவகிட்ட இருந்தது. பூதனை ஒரு மகா பேரழகு பெண்ணா தேவலோக அப்சரஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு மார்புல மகா கொடூரமான விஷத்தை தடவிக்கிட்டு நேரா கோகுலத்துக்குள்ள வர்றா. அவளோட அழக பார்த்துட்டு ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் யாரோ லக்ஷ்மி தேவியே நம்ம குழந்தைய பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சு வழி விடுறாங்க. பூதனை நேரா நந்தகோபரோட மாளிகைக்குள்ள புகுந்து தொட்டில்ல படுத்திருந்த நம்ம குட்டி கண்ணனை பார்க்கறா. கண்ணனுக்கு தெரியும் வந்திருக்கிறது யாருன்னு. அவர் பயப்படுற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு அமைதியா இருக்காரு.
பூதனை கண்ணனை தன் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு பாசமா பாலூட்டுற மாதிரி தன் விஷம் தடவிய மார்பை கண்ணனோட வாயில வைக்கிறா. ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா அந்த விஷத்தோட வாசனைக்கே செத்து போயிருக்கும். ஆனா இங்க இருக்கிறது பிரபஞ்சநாதன் இல்லையா? கண்ணன் அவளோட மார்பை கவ்வி பிடிச்சு பாலை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பாலை குடிச்சவர் சும்மா இருக்கல, பாலோட சேர்த்து அவ உடம்புல ஓடுற அத்தனை விஷத்தையும் உதிரத்தையும் கடைசியில அவளோட உயிரையுமே சேர்த்து விறுவிறுன்னு உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பூதனைக்கு உயிர் போகுது. என்னை விடுடா குழந்தை, என்னை விட்டுடுன்னு கத்துறா. அவளோட அத்தனை மாயை வடிவமும் மறைஞ்சு அவளோட உண்மையான அசுல ரூபம் வெளியே வருது. ஒரு பெரிய மலை சரிஞ்சு விழுற மாதிரி கோகுலத்துக்கு வெளியே போய் விழுந்து சாகுறா. அவளோட உடம்பு அத்தனை மைல் நீளத்துக்கு கிடக்குது. ஆயர்பாடி மக்கள் ஓடி வந்து பார்க்கறாங்க. அந்த அரக்கியோட மார்பு மேல நம்ம குட்டி கண்ணன் எந்த கவலையும் இல்லாம ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. யசோத ஓடி வந்து குழந்தைய அள்ளி அணைச்சு கோமாத்தாவோட வாளை வச்சு திருஷ்டி சுத்தி போடுறாங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, பூதலைக்கு கண்ணன் கையால மோட்சம் கிடைச்சதுனால அவளோட சடலத்தை எரிக்கும்போது அதிலிருந்து அகில் கட்டையோட நறுமணம் வந்துச்சான். கம்சன் அடுத்து அனுப்புறான் ஷகடாசுரன் அப்படிங்கிற வண்டி அசுரனை. கண்ணனுக்கு 3 மாசம் ஆகும்போது யசோதை அவனை தொட்டில்ல படுக்க வச்சுட்டு வேலைக்கு போறாங்க. அந்த வண்டிக்குள்ள புகுந்த அசுரன் வண்டியை வச்சு குழந்தைய நசுக்க பார்க்கறான். நம்ம கண்ணன் தூங்குற மாதிரி தூங்கிக்கிட்டு தன் பிஞ்சி கால்களால் அந்த வண்டியை ஒரே ஒரு உதைக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த மகா வண்டி சுக்கு நூறா உடைஞ்சு அந்த அசுரன் நெஞ்சு வெடிச்சு சாம்பலாகிறான். அப்புறம் வர்றான் திருநாவர்த்தன் அப்படிங்கிற சுழற்காற்று அசுரன். அவன் ஒரு பெரிய சூறாவளியா வந்து கோகுலம் முழுக்க புழுதிய கிளப்பி கண்ணனை தூக்கிக்கிட்டு ஆகாயத்துல மைல் கணக்கு உயரத்துக்கு பறந்து போறான். யசோதை குழந்தைய காணோன்னு அழறாங்க. ஆனா ஆகாயத்துல போன கண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் உடம்போட எடைய ஒரு மகா மந்தர மலையை விட பல மடங்கு அதிகமாக்குறாரு. அந்த அசுரனால கண்ணனோட எடைய தாங்க முடியல. அவனோட கழுத்தை நம்ம கண்ணன் தன் பிஞ்சு கைகளால இறுக்கி பிடிக்கிறாரு. மூச்சு முட்டி அந்த அசுரன் ஆகாயத்திலிருந்து பாறை மேல விழுந்து செத்து போறான். இதற்கிடையில யதுகுலத்தோட குலகுருவான கார்க முனிவர் ரகசியமா கோகுலத்துக்கு வர்றாரு. கம்சனுக்கு தெரிஞ்ச ஆபத்துன்னு சொல்லிட்டு ஒரு மாட்டுத் தொழுவத்துக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம இந்த 2 குழந்தைகளுக்கும் நாமகரணம், அதாவது பெயர் சூட்டு விழா செய்கிறாரு. ரோகிணியோட மகனுக்கு பலத்தால சிறந்தவன்றதுனால பலராமன்னும், வசுதேவரோட மகனுக்கு இவன் கரிய மேகம் மாதிரி இருக்கிறதுனாலையும் எல்லாரையும் தன் பக்கம் ஈர்க்கிறதுனாலையும் கிருஷ்ணன்னும் பெயர் சூட்டுறாரு. கண்ணன் இப்போ தவழ ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் கண்ணன் தரையில கிடந்த மண்ணை அள்ளி திண்டுடுறான். தோழர்கள் ஓடி போய் யசோதை கிட்ட கண்ணன் மண்ணு திண்டுட்டான்னு போட்டு கொடுக்குறாங்க. யசோத கோபமா வர்றாங்க. கண்ணன், ஏண்டா மண்ணு தின்ன, வாய திறன்றாங்க. கண்ணன், நான் மண்ணு தின்னலையே அம்மா, வேணா பாருன்னு தன் பிஞ்சு வாய அப்படியே திறக்கிறாரு. யசோதை அவனோட வாய்க்குள்ள பார்க்கறாங்க. அங்க பூமி, ஆகாயம், சூரியன், சந்திரன், நவ கிரகங்கள், அண்ட சராசரங்கள், ஏன் கோகுலத்துல கண்ணனோட வாய்க்குள்ள யசோதை நிக்கிற மாதிரியே ஒரு காட்சியை காட்டுறாரு. யசோதை அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. ஆனா பகவானோட மாயை மறுபடியும் அவங்கள ஒரு அம்மாவா மாத்திடுது. என் செல்ல பிள்ளைன்னு அணைச்சிக்கிறாங்க. அடுத்து வரப்போகுது நம்ம கண்ணனோட மிக உன்னதமான தாமோதர லீலை. ஒரு அம்மா தன் அன்பால அந்த பிரபஞ்ச நாதனையே எப்படி உரலோட கட்டி போட்டாங்க, குபேரனோட மகன்களுக்கு எப்படி சாப விமோச்சனம் கிடைச்சது, அத அடுத்ததா பார்ப்போம். நம்ம குட்டி கண்ணன் இப்போ ஆயர்பாடியில இருக்கிற வீடுகள்ல புகுந்து வெண்ணை திருட ஆரம்பிச்சிட்டாருங்க. கோபியர்கள்லாம் நந்தகோபரோட அரண்மனைக்கு வந்து கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. யசாரா, உன் பையன் பண்ற அநியாயத்தை தாங்க முடியலடி. நாங்க கஷ்டப்பட்டு உடிக்கின வெண்ணையெல்லாம் திருடி தின்னுடுறான். நாங்க உயரத்துல உரியில் கட்டி வச்சா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேல ஏறி நின்னு எடுத்துடுறான். மீதி இருக்கிற வெண்ணைய குரங்குகளுக்கு கொடுத்துடுறான். நாங்க திட்டினா எங்க வீட்டு பசங்களை கிள்ளி அழ வைக்கிறான்னு ஒரே புகாரா வருது. யசோதைக்கு இப்போ கோபம் வந்துருச்சு. இன்னைக்கு இவனை விடக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அதிகாலை நேரம் யசோதை தானே மற்ற வேலைக்காரங்களை எல்லாம் அனுப்பிட்டு தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணன் பசியோட வந்து அம்மாவோட சேலையை பிடிச்சு இழுத்து, அம்மா எனக்கு பால் குடுன்னு அடம் பிடிக்கிறான். யசோதை தயிர் கடையிறத நிறுத்திட்டு கண்ணனை மடியில வச்சு பால் ஊட்டுறாங்க. அந்த நேரத்துல அடுப்புல வச்சிருந்த பால் கொதிச்சு வெளியே பொங்க ஆரம்பிக்குது. யசோதை டக்குன்னு கண்ணனை மடியிலிருந்து இறக்கி வச்சுட்டு பாலை இறக்க ஓடுறாங்க.
கண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. என் பசியை விட உனக்கு பால் பெருசா போச்சான்னு சொல்லி பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து அம்மா கஷ்டப்பட்டு கடைஞ்சு வச்சிருந்த தயிர் பானைய டமார்னு உடைச்சிடுறான். யசோதை வந்து பாக்குறாங்க, பானை உடைஞ்சு கிடக்கு. கண்ணன் அங்கே ஒரு உரல் மேல ஏறி நின்னு திருடின வெண்ணெய குரங்குகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். யசோதை கையில ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மெதுவா வர்றாங்க. அம்மா வர்றத பார்த்ததும் கண்ணன் உரல்ல இருந்து குதிச்சு ஓடுறான். யோகிகளோட மனசுக்குள்ள கூட ஓடி பிடிபடாத அந்த பரமாத்மா இன்னைக்கு தன் அம்மாவுக்கு பயந்து ஓடுறாரு. அவரோட கண்கள்ல இருந்து பயத்துல கண்ணீர் வழியுது. மையெழுதிய கண்கள் அப்படியே கலங்குது. யசோதை கஷ்டப்பட்டு ஓடி போய் கண்ணனை பிடிச்சிடுறாங்க. இன்னைக்கு உன்னை அடிக்க மாட்டேன், ஆனா நீ எந்த தப்பும் பண்ணாம ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய கயிற்றை எடுத்து கண்ணனை அந்த மருதமர உரலோடு கட்ட முயல்றாங்க. இங்கதான் ஒரு பெரிய விசித்திரம் நடக்குது. யசோதை கயிற்றை வச்சு கண்ணனோட வயிற்றை சுற்றி கட்டும்போது கயிறு 2 விரல் அளவு பத்தாம போகுது. யசோதை வீட்ல இருக்கிற மத்த கயிறுகளையும் எடுத்து ஒன்னா இணைச்சு கட்டுறாங்க. அப்பவும் 2 விரல் அளவு பத்தாமலே போகுது. ஆயர்பாடியில இருக்கிற அத்தனை கயிறுகளையும் கொண்டு வந்து இணைச்சு கட்டினாலும் அந்த பிரபஞ்சநாதனோட வயிற்றுக்குள்ள கயிறு பத்தவே இல்லை. ஏன் அந்த 2 விரல் பத்தல தெரியுமா? முதலாவது விரல் மனிதனோட முயற்சி, 2வது விரல் இறைவனோட கருணை. நம்ம கிட்ட இருக்கிற அகங்காரத்தால கடவுளை கட்ட முடியாது, ஆனா அன்பால கட்ட முடியும். யசோதை கலைத்து போய் வேர்வையோட நிக்கிறத பார்த்ததும் கண்ணனுக்கு அம்மா மேல இரக்கம் வந்து அவரோட பக்திக்கு கட்டுப்பட்டு தானே அந்த உரலோடு கட்டப்பட்டு நிக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு தாமோதரன் அப்படின்னு பேர் வந்தது. யசோதை வேலைக்கு போயிடுறாங்க. கண்ணன் உரலோடு கட்டப்பட்டு தரையில உட்கார்ந்து இருக்காரு. அவர் மெதுவா அந்த உரலை இழுத்துக்கிட்டே அரண்மனை வாசல்ல இருக்கிற 2 பெரிய மருத மரங்களுக்கு நடுவுல போறாரு. அந்த 2 மரங்களும் ரொம்ப பிரம்மாண்டமா நிக்குது. கண்ணன் அந்த 2 மரங்களுக்கு நடுவுல உரலை கிராஸ் பண்ண வச்சு ஒரே ஒரு இழுக்கிறாரு. அவ்வளவுதான். அந்த 2 மகா மரங்களும் வேரோடு பிளந்து டமார்னு கீழே விழுந்து நொறுங்குது. அந்த மரங்கள்ல இருந்து சூரியனை போல பிரகாசமா 2 தேவகுமாரர்கள் வெளியே வர்றாங்க. அவங்க யாரு தெரியுமா? குபேரனோட மகன்களான நளகூவரன் மற்றும் மணிகிரீவன். அவங்க முற்பிறவியில காசு இருக்கின்ற திமிர்ல கள்ள குடிச்சிட்டு ஆடைகள் இல்லாம பெண்களோட நதியில விளையாடிட்டு இருந்தப்போ அங்கே நாரத மகரிஷி வந்தாரு. இவங்க அகங்காரத்தோட நாரத மகரிஷிய மதிக்காம நின்னதுனால ஆடைகள் இல்லாம மரத்தை போல நிற்கிற நீங்க மரமாகவே போங்கன்னு சபிச்சிட்டாரு. அவங்க மன்னிப்பு கேட்டதுனால துவாபர யுகத்துல கண்ணன் வந்து உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு சொன்னாரு. இன்னைக்கு கண்ணனோட அருளால அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு வைகுண்டம் போறாங்க. இதோட முடியல. கோகுலத்துல ஒரு ஏழை பழக்கடை பெண் வர்றா. கண்ணன் அவகிட்ட பழம் கேட்கிறாரு. அவ, நீ எனக்கு தானியம் கொடுத்தா நான் பழம் தர்றேன்றா. கண்ணன் தன் சின்ன கைகளால கொஞ்சம் நெல்லை அள்ளிட்டு வர்றாரு. ஆனா அவரோட சின்ன கைகள்ல இருந்து பாதி நெல்லு வழியிலேயே விழுந்துடுது. அந்த பெண் அந்த சின்ன நெல்லை வாங்கிக்கிட்டு கண்ணனுக்கு ஆசையா பழங்களை அள்ளி கொடுக்கறா. அவ வீட்டுக்கு போய் தன் கூடைய பாக்குறா. அவ வச்சிருந்த கூடை முழுக்க வைரமும் வைடூரியமும் ரத்தினங்களுமா ஜொலிக்குது. கடவுளுக்கு நீ என்ன தர்றேன்னு முக்கியமில்ல, எவ்வளவு அன்போட தர்றேன்னு தான் முக்கியம். இப்போ கோகுலத்துல ஆபத்துகள் அதிகமாகுதுன்னு சொல்லி நந்தகோபரும் மக்களும் ஒரு மாபெரும் முடிவெடுத்து பிருந்தாவனத்துக்கு மாறப்போறாங்க. அந்த பிருந்தாவனத்துல கண்ணன் செய்ய போற அசுரவதங்கள் என்ன? அகாசுரன் என்ற பிரம்மாண்ட பாம்பின் வாய்க்குள்ள கண்ணன் ஏன் நுழைந்தார்? அத அடுத்ததா பார்ப்போம். கோகுலத்துல அடுத்தடுத்து பூதனை, சகடாசூரன், திருநாவர்த்தன்னு அசுரர்கள் வர்றதையும் இப்போ இந்த 2 பெரிய மருத மரங்கள் தானா விழுந்ததையும் பார்த்துட்டு ஆயர்பாடியில இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க. நந்தகோபா, நம்ம கோகுலத்துல ஏதோ ஆபத்து இருக்கு, நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ விபரீதம் நடக்குது. அதனால நாம இந்த இடத்த விட்டுட்டு மாடுகளுக்கு நல்ல புல்லும் தூய்மையான தண்ணீரும் இருக்கிற கோவர்த்தன மலைக்கு பக்கத்துல இருக்கிற பிருந்தாவனத்துக்கு மாறிடலான்னு முடிவெடுக்கிறாங்க. சொன்னபடியே ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் தங்களோட வண்டிகள்ல சாமான்களை ஏத்திக்கிட்டு மாடுகளை ஓட்டிக்கிட்டு மகா பிரம்மாண்டமா பிருந்தாவனத்துக்கு புறப்படுறாங்க. பிருந்தாவனத்தை பார்த்ததும் கண்ணனுக்கும் பலராமனுக்கும் ஒரே சந்தோஷம். சுத்தி யமுனை நதி ஓடுது, பச்சை பசேல்னு புல்வெளிகள், காடுகள்னு அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கு. கண்ணனுக்கு இப்போ 5 வயசாகுது. அவரும் பலராமனும் மற்ற கோபால பசங்களோட சேர்ந்து கன்றுக்குட்டிகளை மேய்க்க காட்டுக்கு போறாங்க. அவங்க காடுகளில ஓடி பிடிச்சு விளையாடி புல்லாங்குழல் ஊதி மகா ஆனந்தமா இருக்காங்க. ஆனா கம்சன் அங்கேயும் தன் அசுரர்களை அனுப்புறான்.
ஒரு நாள் கண்ணன் கன்றுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அங்கே வத்சாசூரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வர்றான். அவன் யாருக்கும் தெரியாம ஒரு கன்றுக்குட்டி மாதிரியே வடிவம் எடுத்துக்கிட்டு மற்ற கன்றுகளோட கன்றா வந்து கலந்துக்கிறான். அவனோட பிளான் என்னன்னா, கண்ணன் பக்கத்துல வரும்போது தன் கால்களால உதைச்சு கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம கண்ணனுக்கு தெரியாதா? கண்ணன் மெதுவா அந்த அசுர கன்றுக்குட்டி பக்கத்துல போய் அவனோட 2 பின் கால்களையும் வாலையும் சேர்த்து டக்குன்னு கவ்வி பிடிச்சுக்கிறாரு. அப்படியே காத்துல ஒரு 4 சுத்து சுத்தி அங்கே இருந்த ஒரு பெரிய விளாம்பழ மரத்து மேல ஓங்கி ஒரே அடி அடிக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த அசுரன் செத்து மரத்திலிருந்து பழங்கள் கொட்டுற மாதிரி விழுது. அடுத்து வர்றான் பாருங்க, பகாசுரன் அப்படிங்கிற கொக்கு அசுரன். அவன் ஒரு பெரிய மலை அளவுக்கு பிரம்மாண்டமான கொக்கு வடிவத்துல வந்து யமுனை நதிக்கரையில நிக்கிறான். கோபால பசங்க தண்ணி குடிக்க போகும்போது அந்த மகா கொக்கு தன் கூர்மையான மூக்கால நம்ம குட்டி கண்ணனை டக்குன்னு கவ்வி அப்படியே விழுங்கிடுது. மற்ற பசங்க எல்லாம் ஐயோ கண்ணன் போயிட்டானேன்னு அழுது மயங்கி விழுறாங்க. ஆனா கொக்கோட வயித்துக்குள்ள போன கண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் உடம்போட வெப்பத்தை நெருப்பு மாதிரி அதிகமாக்குறாரு. அந்த அசுரனால அந்த வெப்பத்தை தாங்க முடியாம கண்ணனை வெளியே துப்பிடுறான். அப்புறம் தன் மூக்கால கண்ணனை குத்த வர்றான். கண்ணன் அவனோட 2 மூக்குகளையும் தன் கைகளால பிடிச்சு ஒரு புல்ல 2ஆ கிழிக்கிற மாதிரி அந்த மகா கொக்க நடுவுலையே கிழிச்சு வதம் செய்றாரு. இதற்கிடையில வர்றான் பாருங்க, அசுரர்களிலேயே மகா பயங்கரமான கொடூர அரக்கன். அவன்தான் அகாசூரன். இவன் பூதனையோடவும் பகாசூரனோடவும் தம்பி. தன் அக்கா அண்ணனை கொன்ன கண்ணனை பழிவாங்க ஒரு பயங்கரமான பிளான் போடுறான். அவன் 8 மைல் நீளத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான மலைப்பாம்பு வடிவத்தை எடுத்துக்கிட்டு பிருந்தாவன காட்டுப்பாதையில தன் வாயை திறந்து வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கிறான். அவனோட கீழ்த்தாட பூமியிலையும் மேல்தாட ஆகாயத்திலையும் இருக்கு. அவனோட வாய் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கு. அவனோட நாக்கு ஒரு பெரிய ரோடு மாதிரி நீண்டு கிடக்கு. அவனோட மூச்சு காத்திலிருந்து விஷ நெருப்பு வருது. விளையாடிக்கிட்டே வந்த கோபால பசங்க அந்த பெரிய குகையை பார்க்கறாங்க. டேய், இது ஏதோ விசித்திரமான குகை மாதிரி இருக்குடா, வா உள்ள போய் பார்க்கலாம். ஒருவேளை இது பாம்பா கூட இருந்தா நம்ம கண்ணன் இருக்கான், அவன் இதை கிழிச்சிடுவான்னு சொல்லிக்கிட்டு கண்ணன் தடுத்து நிறுத்துறதுக்குள்ள அத்தனை கோபால பசங்களும் அவங்களோட 100கணக்கான கன்றுக்குட்டிகளும் அந்த பாம்போட வாய்க்குள்ள ஜாலியா நடந்து போயிடுறாங்க. அவங்க உள்ள போனதும் அகாசூரன் வாயை மூடல. ஏன்னா அவனோட மெயின் டார்கெட் நம்ம கண்ணன் இல்லையா? கண்ணன் பார்க்கறாரு, என் நண்பர்கள் எல்லாரும் மரணத்தோட வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டாங்களேன்னு சொல்லி வேற வழி இல்லாம அந்த பிரபஞ்சநாதனும் அந்த அசுர பாம்போட வாய்க்குள்ள நேரா நடந்து போறாரு. கண்ணன் உள்ள போன அடுத்த வினாடி அகாசூரன் தன் மகா வாயை டபார்னு மூடிடுறான். தேவர்களெல்லாம் ஆகாயத்துல பார்த்து ஐயோ விஷ்ணு போயிட்டாரேன்னு பதறாங்க. ஆனா பாம்போட தொண்டைக்குள்ள போன கண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் உடம்ப அசுர வேகத்துல பெருசாக்கிக்கிட்டே போறாரு. பாம்பு தொண்டை அடைச்சு விங்குது. கண்ணன் வளர வளர பாம்பால மூச்சு விட முடியல. அவனோட கண்கள் வெளியே பிதுங்குது. கடைசியில அகாசூரனோட கபாலம், அதாவது தலை, வெடிச்சு சிதறுது. அவனோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு ஒரு ஒளிப்பிழம்பா வந்து கண்ணன் கூட கலக்குது. கண்ணன் தன் அமுத பார்வையால செத்துப்போன அத்தனை கோபால பசங்களுக்கும் கன்றுகளுக்கும் உயிர் கொடுத்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. இந்த அகாசூர வதத்தை பார்த்துட்டு ஆகாயத்துல இருந்த பிரம்மதேவருக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன இது, ஒரு சாதாரண கோபால பையன் இவ்வளவு பெரிய அசுரனை ஒரே நொடியில கொன்னுட்டானே, இவன் நிஜமாவே அந்த மகா விஷ்ணுதானா? இவனை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு பிரம்மா ஒரு மகா கள்ளக்கணம் பண்றாரு. பிரம்மா செய்ய போற அந்த பிரம்ம மோகன லீலை என்ன? கண்ணனோட கன்றுகளையும் ஃப்ரெண்ட்ஸையும் பிரம்மா திருடினதுக்கு அப்புறம் கண்ணன் செஞ்ச அந்த அதிரடி விசித்திரம் என்ன? அத அடுத்ததா பார்ப்போம். அகாசூரனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் கண்ணனும் அவரோட கோபால நண்பர்களும் யமுனை நதிக்கரையில ஒரு அழகான புல்வெளியில உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் தங்களோட வீடுகள்ல இருந்து கொண்டு வந்த கட்டுச்சாதத்தை பிரிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்றான், டே கண்ணா, எங்க அம்மா இன்னைக்கு அருமையான ஊறுகாய் வச்சிருக்காங்கடி, இந்தா சாப்பிடுன்னு தான் வாயில வச்சிருந்ததை எடுத்து கண்ணனுக்கு ஊட்டுறான். கண்ணனும் மகா ஆனந்தமா அதை சாப்பிடுறாரு. யோசிச்சு பாருங்க, யோகிகளுக்கே கிடைக்காத அந்த பரமாத்மாவோட எச்சில இன்னைக்கு அந்த கோபால பசங்க மகா அன்போட சாப்பிடுறாங்க. இந்த காட்சிய ஆகாயத்திலிருந்து பார்த்த பிரம்மதேவருக்கு கொஞ்சம் அலட்சியம் வந்துருச்சு.
என்ன இது பிரபஞ்ச நாவன்னு சொல்றாங்க, ஆனா இவன் மாடு மேய்க்கிற பசங்களோட எச்சில சாப்பிட்டுட்டு இருக்கான், இவன் நிஜமாவே விஷ்ணுதானான்னு ஒரு டெஸ்ட் வச்சுடுவோம்னு நினைச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அத்தனை கன்று குட்டிகளையும் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த அத்தனை கோபால பசங்களையும் பிரம்மா யாருக்கும் தெரியாம திருடிக்கிட்டு போய் தன் பிரம்மலோகத்துல ஒரு ரகசிய குகைக்குள்ள அடைச்சி வச்சிடுறாரு. கண்ணன் சுத்தி பார்க்கறாரு, கன்றுகளையும் காணோம், ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். வந்திருப்பது பிரம்மாவோட மாயைன்னு பகவானுக்கு புரிஞ்சு போச்சு. பகவான் இப்போ என்ன பண்ணார் தெரியுமா? பிரம்மதேவரே மயங்கி போகிற மாதிரி ஒரு மகா லீலைய செய்றாரு. காணாம போன அத்தனை நூற்றுக்கணக்கான கன்றுக்குட்டிகளாகவும் அத்தனை கோபால பசங்களாகவும் அவங்க வச்சிருந்த குச்சி, பாத்திரம், அவங்க உடுத்தியிருந்த ஆடைகள்னு எல்லாமே தானாகவே மாறுகிறார். கண்ணனே எல்லாரோட வடிவத்தையும் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் ஆயர்பாடிக்குள்ள நுழையிறாரு. எந்த ஒரு அம்மாவுக்கும் எந்த ஒரு பசு மாட்டுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. ஒரு வருஷம் முழுசும் இந்த லீலை நடக்குதுங்க. ஆயர்பாடியில் இருக்கிற அம்மாக்களுக்கு தங்கள் பிள்ளைகள் மேல முன்னைய விட பாசம் அதிகமாகுது. பசுக்களுக்கு தங்கள் கன்றுகள் மேல அன்பு அதிகமாகுது. ஏன்னா இப்போ பிள்ளைகளாயிருக்கிறது சாக்ஷாத் அந்த பரமாத்மா இல்லையா? ஒரு வருஷம் கழிச்சு பிரம்மா வந்து பார்க்கறாரு. குகைக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆயர்பாடியிலையும் அதே பசங்க, அதே கன்றுகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பிரம்மாவுக்கு தலை சுத்திடுச்சு. எது நிஜம் எது பொய்ன்னு குழம்புறாரு. அப்போ கண்ணன் பிரம்மாவுக்கு தன் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அங்கே நின்ன ஒவ்வொரு கன்று குட்டியும் ஒவ்வொரு கோபால பையனும் 4 கைகளோட சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணுவா பிரம்மாவுக்கு தெரியுறாங்க. பிரம்மா தன் தவற்ற உணர்ந்து சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து கண்ணனோட பாதங்கள்ல விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டு பிரம்மஸ்துதி பாடிட்டு தன் லோகத்துக்கு போறாரு. கண்ணன் மறுபடியும் எல்லாரையும் பழையபடி கூட்டிட்டு வராரு. கண்ணனுக்கு இப்ப கொஞ்சம் வயசாகுது. பலராமனோட பலத்தை காட்டுறதுக்கான நேரமும் வருது. அவங்க தாளவனம் அப்படிங்கிற பனங்காட்டுக்குள்ள போறாங்க. அங்கே தேனுகாசூரன் அப்படிங்கிற அசுரன் கழுத வடிவத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் யாரையும் அந்த பனம்பழங்களை சாப்பிட விட மாட்டான். பலராமன் அந்த பனமரங்களை உலுக்கி பழங்களை உதிர்க்கும்போது அந்த அசுர கழுத ஓடி வந்து பலராமனோட நெஞ்சில தன் பின் கால்களால உதைக்குது. பலராமன் சிரிச்சுக்கிட்டே அந்த அசுர கழுதையோட 2 கால்களையும் பிடிச்சு பனமரத்து மேல ஓங்கி அடிச்சு கொள்றாரு. அப்புறம் வர்றான் பிரலம்பாசூரன் என்ற அசுரன். அவன் கோபால பையன் மாதிரி வேஷம் போட்டு வந்து விளையாடும்போது தோத்தவனை முதுகுல தூக்கிட்டு போகணும்ன்ற போட்டியில பலராதனை தன் முதுகுல தூக்கிக்கிட்டு ஓடுறான். பலராமன் அவனோட தலையில தன் பலமான கையால ஒரே குத்து குத்துறாரு. அசுரன் தலை வெடிச்சு சாகுறான். இதற்கிடையில யமுனை நதியில காளியன் அப்படிங்கிற ஒரு மகா விஷ நாகம் வந்து குடியேறுது. அதோட விஷ கொடுமையால யமுனை நதி தண்ணியே கருப்பா மாறி தண்ணீரை குடிச்ச மாடுகளும் பசங்களும் மயங்கி விழுறாங்க. கண்ணன் இதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு பெரிய கடம்ப மரத்து மேல ஏறி அந்த விஷ யமுனை நதிக்குள்ள டபார்னு குதிக்கிறாரு. காளிய நாகம் கோபமா வந்து கண்ணனோட உடம்ப சுற்றி கவ்வி பிடிச்சு விஷத்தை கக்குது. கோகுலமே நதிக்கரையில வந்து அழுது நடுங்குது. ஆனா கண்ணன் மெதுவா அந்த பாம்பின் பிடியிலிருந்து நழுவி அவனோட 100 தலைகள் மேல ஏறி நின்னு பிரபஞ்சமே வியந்து பார்க்கிற மாதிரி காளிய நர்த்தனம், மகா நடனம் ஆட ஆரம்பிக்கிறாரு. தேவர்கள் தாளம் போட கண்ணன் அவனோட ஒவ்வொரு தலை முளைக்கும் போதும் தன் கால்களால மிதிச்சு நடனமாடுறாரு. காளியனோட கர்வமெல்லாம் அடங்கி அவன் இரத்தத்தை கக்கி சரணடைறான். அவனோட மனைவிகள் வந்து வேண்டிக்கிட்டதுனால கண்ணன் அவனை சமுத்திரத்துக்கு போக சொல்லி ஆசி தர்றாரு. யமுனை நதி சுத்தமாகுது. அதுக்கப்புறம் காட்டுல வெடித்த காட்டு தீய கண்ணன் அப்படியே தன் வாயால குடிச்சு தன் நண்பர்களை காப்பாத்துறாரு. அடுத்தா வரப்போறது பிருந்தாவனத்தோட உன்னதமான வேணுகானம். கண்ணனோட புல்லாங்குழல் இசை இந்த உலகத்தையே எப்படி மயக்கப் போகுது? கோபியர்கள் தங்களோட கர்வத்தை இழந்து எப்படி சரணடைய போறாங்க? அத அடுத்ததா பார்ப்போம். பிருந்தாவன காடுகள்ல இப்போ சரத்காலம், அதாவது இலையுதிர் காலம் முடிஞ்சு அழகான வசந்த காலம் ஆரம்பமாகுதுங்க. நதிக்கரையில் இருக்கிற மலங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது. இந்த உன்னதமான சூழ்நிலையில நம்ம கண்ணன் தன் கைகளிலே இருக்கிற அந்த புல்லாங்குழலை எடுத்து தன் இதழ்கள்ல வச்சு ஊத ஆரம்பிக்கிறாரு. அந்த வேணுகானம் இருக்குதே, அது சாதாரண இசை இல்லைங்க, அது பிரபஞ்சத்தோட நாத பிரம்மம்.
அந்த இசை பிருந்தாவனம் முழுக்க பரவும்போது அங்கு இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அப்படியே மெய் மறந்து நிக்குதுங்க. புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டதும் காட்டில் இருக்கிற மான்கள் ஓடி வந்து புல்ல தின்னுறத மறந்து கண்ணனோட முகத்தையே பார்த்துட்டு நிக்குது. யமுனை நதி ஓடுறத நிறுத்திட்டு அலைகளால கண்ணனோட பாதங்களை தொட தவிக்குது. மரங்கள்லிருந்து தேன் சுட்டுது. ஆயர்பாடியில் இருக்கிற கோபியர்கள் தங்களோட வீட்டு வேலைகளை எல்லாம் அப்படியே போட்டுட்டு அந்த இசையில மயங்கி தங்களோட ஆத்மாவை அந்த பரமாத்மா கிட்ட இழந்துட்டு நிக்கிறாங்க. இந்த வேணுகானம் தான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடுவுல இருக்கிற அந்த உன்னதமான அன்போட பந்தம். ஆனா பக்திங்கிற பாதையில ஒரு சின்ன ஈகோ, அதாவது அகந்தையோ அல்லது கர்வமோ இருந்தா கூட கடவுளை அடைய முடியாதுங்கிறத உணர்த்துறதுக்காக கண்ணன் இப்போ ஒரு லீலைய செய்யறாரு. ஆயர்பாடியில் இருக்கிற இளம் கோபியர்கள் எல்லாரும் கண்ணனையே தங்களோட கணவனா, அதாவது தங்களோட நாதனா அடையணும்னு சொல்லி கார்த்திகை மாசம் முழுசும் காத்யாயனி விரதம் இருக்கிறாங்க. அவங்க தினமும் அதிகாலையில எழுந்து யமுனை நதிக்கு போய் தங்களோட ஆடைகளை எல்லாம் நதிக்கரையில வச்சுட்டு தண்ணீருக்குள்ள இறங்கி நீராடி பூஜை பண்றாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் துணி இல்லாம தண்ணீருக்குள்ள குளிச்சிட்டு இருக்கும்போது அங்க நம்ம கண்ணன் வராரு. நதிக்கரையில இருந்து அவங்களோட அத்தனை துணிகளையும் திருடிக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கடம்ப மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. கோபியர்கள் தண்ணிக்குள்ள இருந்து பாக்குறாங்க. ஐயோ கண்ணா, என்ன காரியம் பண்ணிட்ட? எங்க துணியை கொடுத்துடு, எங்களுக்கு வெக்கமா இருக்குன்னு கெஞ்சுறாங்க. கண்ணன் சொல்றாரு, பெண்களே, நீங்க விரதம் இருக்கிறவங்க. துணி இல்லாம நதியில குளிக்கிறதே நதி தேவதைய அவமதிக்கிற மாதிரி. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த உடல் அபிமானம், வெக்கம், கர்வம் அத்தனையும் துறந்து கைகளை கூப்பி மரத்துக்கு முன்னாடி வந்து உங்க துணியை வாங்கிக்கோங்கன்றாரு. வேற வழி இல்லாம கோபியர்கள் தங்களோட உடல் என்ற எண்ணத்தையே துறந்து முழுமையான சரணாகதி அடையறாங்க. கண்ணன் அவங்களோட தூய்மையான பக்தியை ஏத்துக்கிட்டு ஆடைகளை திருப்பி கொடுக்கறாரு. இதுதான் வஸ்திராபகரணம் லீலை. இது காமமில்லை, ஆத்ம சரணாகதி. இதோட முடியல. கண்ணனும் அவரோட நண்பர்களும் ஒரு நாள் காட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பசங்களுக்கு பயங்கரமான பசி. பக்கத்துல சில பிராமணர்கள் பெரிய வேள்விகள் யாகங்கள் செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்ணன் தன் நண்பர்களை அனுப்பி, போய் என் பேரை சொல்லி கொஞ்சம் சாப்பாடு கேளுங்கன்றாரு. கோபால பசங்க போய் அந்த யாக பிராமணர்கள் கிட்ட கேக்குறாங்க, வசுதேவரோட மகன்களான கண்ணனும் பலராமனும் பசியோட இருக்காங்க, கொஞ்சம் அன்னம் கொடுங்கன்னு. ஆனா அந்த பிராமணர்கள் கர்வத்தோட, போங்கடா, யாகம் இன்னும் முடியல, அதுக்குள்ள யாருக்கும் சாப்பாடு தர முடியாதுன்னு விரட்டி விட்டுடுறாங்க. பசங்க அழுதுகிட்டே வந்து கண்ணன் கிட்ட சொல்றாங்க. கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நண்பர்களே, கவலைப்படாதீங்க. இப்போ அந்த பிராமணர்களோட மனைவிகள், அதாவது யக்ஞ பத்தினிகள் இருக்கிற இடத்துக்கு போய் சாப்பாடு கேளுங்கன்றாரு. கோபால பசங்க போய் அவங்க கிட்ட கேட்ட அடுத்த வினாடி அந்த புண்ணியவதிகள் தங்களோட கணவன்மார் தடுத்ததையும் மீறி தாராளமா பெரிய பெரிய பாத்திரங்கள்ல சுவையான அன்னம், பாயசம், பலகாரங்களை அள்ளிக்கிட்டு ஓடி வந்து கண்ணன் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க கண்ணனோட அந்த தெய்வீக வடிவத்தை பார்த்ததும் தங்களையே மறந்துடுறாங்க. கண்ணன் மகா அன்போட அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு முக்தி தர்றாரு. சாஸ்திரங்களை மட்டும் படிச்சுட்டு அன்பே இல்லாத அந்த பிராமணர்கள் அப்புறம் வருத்தப்படுறாங்க. அடுத்து வரப்போறது இந்த ஒட்டுமொத்த 10ஆம் ஸ்கந்தத்தோடவே ஒரு மாபெரும் அதிரடி காட்சி. தேவலோக ராஜாவான தேவேந்திரனோட கர்வத்தை அடக்க நம்ம 5 வயது குட்டி கண்ணன் தன் ஒற்றை சின்ன விரலால மகா கோவர்தன மலையை எப்படி தூக்க போறாரு? பிருந்தாவன மக்களை பிரளய மழையிலிருந்து எப்படி காப்பாத்த போறாரு? அதை அடுத்ததா பார்ப்போம். ஆயர்வாடியில வருஷா வருஷம் ஒரு பெரிய பூஜை நடக்குங்க. அது யாருக்கு தெரியுமா? தேவலோகத்தோட ராஜாவான தேவேந்திரனுக்கு. இந்திரன் தான் மழை புடுக்கிறான், அதனால தான் நமக்கு நல்ல புல்லும் தண்ணீரும் கிடைக்குதுன்னு சொல்லி நந்தகோபர் தலைமையில மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய பலகாரங்கள், சாப்பாடுகளை செஞ்சு யாகம் பண்ண ரெடியாகிறாங்க. நம்ம 5 வயது கண்ணன் இப்போ தான் அப்பா கிட்ட வந்து கேட்குறாரு, அப்பா, எதுக்காக இந்த இந்திரனுக்கு இவ்வளவு பெரிய பூஜை பண்றீங்க? நந்தகோபர் சொல்றாரு, கண்ணா, இந்திரன் தான் மழையோட கடவுள். அவர் கோபிச்சுக்கிட்டா மழை வராது, மாடுகளெல்லாம் பசியால செத்துடும் அப்படின்றாரு. அப்போ கண்ணன் ஒரு மகா தத்துவத்தை அங்க உடைக்கிறாரு. அப்பா, மனிதர்கள் எல்லாரும் தங்களோட கர்ம பலன்படி தான் வாழுறாங்க. இந்திரன் அவனோட கடமையத்தான் செய்யறான். நமக்கு நேரா வாழ்வாதாரம் கொடுக்கிறது இந்த இந்திரன் இல்ல, இதோ நமக்கு முன்னாடி நிக்கிற இந்த மகா கோவர்தன மலைதான். இந்த மலைதான் மாடுகளுக்கு புல்லையும் நமக்கு தூய்மையான தண்ணீரையும் தருது.
அதனால நாம இந்திர பூஜையை நிறுத்திட்டு இந்த மலைக்கும் நம்மோட வாழ்வாதாரமான பசுமாடுகளுக்கும் பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. கண்ணனோட பேச்சை தட்ட முடியாம நந்தகோபரும் மக்களும் இந்திர பூஜையை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அந்த உணவுகளை எல்லாம் கோவர்தன மலைக்கு படைச்சு மாடுகளை சுத்தி வந்து கும்பிடுறாங்க. கண்ணனே அந்த மலையோட வடிவத்துல தோன்றி அத்தனை உணவுகளையும் சாப்பிட்டு ஆசி தர்றாரு. விஷயம் தேவலோகத்துல இருக்கிற இந்திரனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவனோட ஈகோ பயங்கரமா அடிபட்டுடுச்சு. என்னது, ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பயலோட பேச்சை கேட்டுட்டு எனக்கு வர வேண்டிய பூஜையை நிறுத்திட்டாங்களா? இந்த ஆயர்பாடியையே நான் இப்போ இல்லாம பண்றேன் பாருன்னு கோவத்தோட கத்துறான். உலகத்தையே அழிக்கக்கூடிய சம்வர்த்தகம் அப்படிங்கிற பிரளய மேகங்களை அனுப்பி பிருந்தாவனத்து மேல பயங்கரமான மழையை ஏவுறான். மழை பெய்யுதுங்க. சாதாரண மழை இல்ல, கல்மாரி மழை. இடி மின்னலோட யானையோட தும்பிக்கை அளவு தடிமனா தண்ணி கொட்டுது. ஒரே மணி நேரத்துல பிருந்தாவனம் முழுக்க தண்ணி சூழ்ந்து மாடுகளும் குழந்தைகளும் குளிரால நடுங்கி அழ ஆரம்பிக்குதுங்க. மக்கள் எல்லாரும் ஓடி வந்து கண்ணன் கால்ல விழுறாங்க. கண்ணா, உன் பேச்சை கேட்டுட்டு இந்திரனோட கோபத்துக்கு ஆளாகிட்டோமே, எங்களை காப்பாத்துடான்னு அழுகுறாங்க. கண்ணன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நாம நம்பின அந்த கோவர்தன மலை நம்ம காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மகா மலை முன்னாடி போய் நிக்கிறாரு. ஒரு சின்ன குழந்தை ஒரு காளான தரையிலிருந்து பிடுங்குற மாதிரி, இல்ல ஒரு பெரிய யானை ஒரு தாமரை மலரை பிடுங்குற மாதிரி அந்த பிரம்மாண்டமான கோவர்தன மலைய தான் ஒற்றை சின்ன இடதுகை சுண்டு விரலால அப்படியே தூக்கி ஆகாயத்துல நிறுத்துறாரு. மக்களே, எல்லாரும் உங்க மாடுகளோட வண்டிகளோட இந்த மலைக்கடியில வந்து நில்லுங்கன்றாரு. ஆயர்பாடி மக்கள் எல்லாரும் அந்த மலைக்கடியில வந்து தஞ்சமடைகிறாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 7 நாட்கள் இரவும் பகலும் அந்த பிரளய மழை பெய்யுது. ஆனா கண்ணன் தான் விரலை 1 மில்லிமீட்டர் கூட அசைக்காம ஒரு மலை குடை மாதிரி அந்த மக்களை காத்துக்கிட்டே நிக்கிறாரு. அவரோட முகத்துல ஒரு சின்ன களைப்பு கூட இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்திரன் தான் முழு பலத்தையும் வச்சு பார்த்தான். அவனோட மேகங்கள்ல இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனா பிருந்தாவனத்துல ஒரு சின்ன துசிக்கு கூட சேதமாகல. 7ஆவது நாள் மழை நிக்குது. இந்திரனோட கர்வம் முழுசா சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, வந்தது சாதாரண பையன் இல்ல, சாட்சாத் அந்த பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு மேகங்களை விலக்கிட்டு ஓடி வர்றான். கண்ணன் மலையை கீழே வச்சுட்டு நண்பர்களோட நிக்கிறாரு. இந்திரன் ஐராவதம் யானையில இருந்து இறங்கி வந்து தான் கிரீடம் கண்ணனோட பாதத்துல படுற மாதிரி விழுந்து அழுது மன்னிப்பு கேட்கறான். தேவலோக பசுவான காமதேனு வந்து தான் பாலால் கண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணி, நீதான் எங்களோட ராஜா, நீதான் கோவிந்தன் அப்படின்னு கோவிந்தா அப்படிங்கிற ஒரு புனிதமான பட்டம் அளிக்குது. இதற்கு பிறகு நந்தகோபர் ஒரு முறை ஏகாதசி விரதம் முடிஞ்சு யமுனை நதியில குளிக்கும்போது வருணனோட தூதர்கள் அவரை திருடிட்டு போயிடுறாங்க. கண்ணன் நேரா வருணலோகத்துக்கு போய் வருணனை அதட்டி தான் அப்பாவை மகா மரியாதையோட மீட்டு வர்றாரு. இப்போ பிருந்தாவனத்தோட உன்னதமான உச்சக்கட்ட காட்சியான ராசலீலை வரப்போகுது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சங்கமிக்கிற அந்த தெய்வீக இரவு எப்படி இருக்க போகுது? கம்சனுக்கு உண்மை தெரிஞ்சதும் அவ செய்ய போற அந்த விபரீத பிளான் என்ன? அத அடுத்ததா பார்ப்போம். இந்திரனோட கர்வத்தை அடக்கின அந்த கோவிந்தனை எண்ணி பிருந்தாவனமே பரவசத்துல இருக்குங்க. இப்ப வருது பாருங்க, ஸ்ரீமத் பாகவதத்தோடவே மிக உன்னதமான ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட பகுதி. அதுதான் ராசலீலை. ஒரு சரத்கால பௌர்ணமி இரவு நேரம். நிலவு அப்படியே முழுசா பிரகாசமா வந்து பிருந்தாவனம் முழுக்க தன் வெள்ளி ஒளிய பொழியுது. மல்லிகை பூக்கள் பூத்து குலுங்குது. அந்த நள்ளிரவுல கண்ணன் யமுனை நதிக்கரையில நின்னு தன் புல்லாங்குழல வச்சு ஒரு தெய்வீக ராகத்தை ஊதுறாரு. அந்த இசைய கேட்ட அடுத்த வினாடி பிருந்தாவனத்துல இருக்கிற அத்தனை கோபிகர்களும் தங்களோட உடலென்ற நினைப்பையே மறந்து காந்தம் வழியா ஈர்க்கப்பட்ட இரும்பு மாதிரி ஓடி வந்து கண்ணனை சுத்தி நிக்கிறாங்க. இங்கதான் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இந்த ராசலீலைங்கிறது உலக மனிதர்கள் நினைக்கிற மாதிரி காமம் சார்ந்த விஷயம் இல்லைங்க. கோபிகர்கள் எல்லாரும் ஜீவாத்மாக்கள். கண்ணன் மட்டும்தான் இந்த உலகத்தோட ஒரே பரமாத்மா. ஒரு ஜீவாத்மா தன் உலகப்பற்றுகளை எல்லாம் துறந்து பரமாத்மாவோடு கலக்கிற அந்த மகா முக்தி நிலைமா இது. கோபிகர்கள் எல்லாரும் கண்ணனோடு நடனமாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பகவான் நம்ம கூட மட்டும்தான் ஆடுறாருன்னு ஒரு சின்ன தலைக்கணம் வருது.
கர்மம் வந்த அடுத்த நொடி கண்ணன் அங்கிருந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாரு. பகவானை காணோன்னு கோபிகர்கள் காடெல்லாம் அழுதுகிட்டே தேடுறாங்க. அவங்க பாடுற அந்த கோபிகா கீதம் இருக்கே, அதை நம்ம நெஞ்ச உருக வைக்கிற பக்தி பாடல். அவங்க தங்களோட கர்வத்தை முழுசா இழந்து அழும்போது கண்ணன் மறுபடியும் அவங்களுக்கு முன்னாடி தோன்றாரு. இப்போ அங்கே ஒரு மகா விசித்திரம் நடக்குது. எத்தனை கோபிகர்கள் இருந்தாங்களோ அத்தனை ஆயிரக்கணக்கான கண்ணன்களாக பகவான் உருவெடுத்து ஒவ்வொரு கோபிக்கும் நடுவுல ஒரு கண்ணனா நின்னு கைகளை கோர்த்து ராச நடனம் ஆடுறாரு. ஒவ்வொரு பெண்ணும் கண்ணன் என் கூடத்தான் ஆடுறான்னு பரமானந்தம் அடைகிறாங்க. லீலைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அசுரர்களோட தொல்லை முடியல. சங்கசூடன் அப்படிங்கிற யக்ஷன் கோபிகர்களை கடத்த பார்க்கறான். கண்ணன் அவனோட தலையில இருந்த மணியை எடுத்துட்டு அவனை வதம் செய்றாரு. அப்புறம் அரிஷ்டாசுரன் அப்படிங்கிற காளையசனன் வர்றான். அவனோட கொம்புகளை பிடுங்கி அவனை கொல்றாரு. அடுத்து கேசி அப்படிங்கிற குதிரையசுரன் வாய் திறந்து கடிக்க வர்றான். அவனோட வாய்க்குள்ள தன் கையை விட்டு அவனோட உடம்பையே வெடிக்க வச்சு வதம் செய்றாரு. இங்க மதுராவுல கம்சனுக்கு பொறுமை முழுசா தீந்து போச்சு. அப்போ அங்கே நாரத மகரிஷி மறுபடியும் வந்து கம்சன் கிட்ட உண்மையை உடைக்கிறாரு. கம்சா, நீ தேடிக்கிட்டு இருக்கிற 8வது புள்ள அது வேற யாரும் இல்ல, நந்தகோபர் மாளிகையில வளர்ற அந்த கிருஷ்ணனும் பலராமனும் தான். இத கேட்டதும் கம்சனுக்கு கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டான். அப்படியா விஷயம்? இப்பவே அவங்களை இங்க வர வச்சு கொல்றேன்னு சொல்லி மதுரா நகரத்துல ஒரு பெரிய வில் விழா தனுர்யாகம் நடத்த பிளான் பண்றான். அந்த விழாவுக்கு கண்ணனையும் பலராமனையும் கூட்டிட்டு வர யதுகுலத்தோட பெரியவரான மகா விஷ்ணு பக்தனான அக்ரூரரை பிருந்தாவனத்துக்கு அனுப்பி வைக்கிறான். அக்ரூரர் ரதத்துல ஏறி பிருந்தாவனத்துக்கு வர்றாரு. வழியிலேயே கண்ணனோட காலடி தடங்களை பார்த்து அந்த மண்ணை தன் தலைமேல அள்ளி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வர்றாரு. அரண்மனைக்கு வந்து கண்ணனையும் பலராமனையும் பார்க்கறாரு. கம்சனோட திட்டத்தை சொல்றாரு. கண்ணன் சொல்றாரு, பெரியவரே கவலைப்படாத, கம்சனோட முடிவு நெருங்கிடுச்சு, நாங்க மதுராவுக்கு வர்றோன்றாரு. அடுத்த நாள் காலையில கண்ணனும் பலராமனும் மதுராவுக்கு புறப்பட ரதத்துல ஏறுறாங்க. விஷயம் தெரிஞ்சதும் பிருந்தாவனமே ஸ்தம்பிச்சு போதுங்க. கோபிகர்கள் எல்லாரும் ஓடி வந்து ரதத்தை சுத்தி நின்னு கதறி அழுகிறாங்க. கண்ணா, எங்களை விட்டுட்டு போகாதே, நீ இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம்னு அவங்களோட கண்ணீர் யமுனை நதி மாதிரி ஓடுது. கண்ணன் அவங்களோட கண்களை பார்த்து, நான் உங்களை விட்டு எங்கேயும் போகல, எப்பவும் உங்க மனசுக்குள்ளதான் இருப்பேன்னு ரகசியமா வாக்கு கொடுத்துட்டு மதுராவை நோக்கி புறப்படுறாரு. பிருந்தாவனத்தோட அந்த பால்ய லீலைகள் இதோட முடியுது. இனிமே ஆரம்பிக்க போகுது மதுராவோட அதிரடி களம். கம்சனோட இறுதி நிமிடங்கள் நெருங்கிடுச்சு. மதுராவுக்குள்ள நுழைஞ்ச கண்ணன் என்ன பண்ண போறாரு? கம்சன் அவர் எப்படி வதம் செய்ய போறாரு? அதை அடுத்ததா பார்ப்போம். அக்ரூரரோட ரதத்துல ஏறி நம்ம கண்ணனும் பலராமனும் மதுரா நகரத்தோட எல்லைக்கு வர்றாங்க. வழியில யமுனை நதியில அக்ரூரர் குளிக்கும்போது தண்ணீருக்கு அடியில சங்கு சக்கரத்தோட சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவாகவும் ஆதிசேஷனாகவும் கண்ணன் பலராமர் அவருக்கு காட்சி தர்றாங்க. அக்ரூரர் மகா பரவசத்தோட அவங்கள கூட்டிட்டு மதுராவுக்குள்ள வர்றாரு. கண்ணனும் பலராமனும் சாதாரண கோபால பசங்க மாதிரி அந்த மாபெரும் மதுரா நகரத்து வீதிகள்ல நடந்து வர்றாங்க. அவங்களோட அழக பார்க்கறதுக்காக மதுரா நகரத்து பெண்கள் எல்லாரும் தங்களோட மொட்டை மாடிகள்ல ஏறி நின்னு பூ மாறி பொழியறாங்க. போற வழியில கம்சனோட துணிகளை துவைக்கிற ஒரு வண்ணான் வர்றான். அவன் கர்வத்தோட இருக்கான். கண்ணன் அவங்கிட்டு எங்களுக்கு நல்ல துணிகளை கொடுன்னு கேட்கிறாரு. அவன், போங்கடா மாடு மேய்க்கிற பசங்களா, இது ராஜா வீட்டு துணின்னு திட்டுறான். கண்ணன் அவனோட தலையில ஒரே தட்டு தட்டி அவனை கீழே வீழ்த்திட்டு அந்த அழகான ஆடைகளை தானும் பலராமனும் உடுத்திக்கிறாங்க. அடுத்து வர்றா திரிவிவக்ரா அப்படின்ற குப்ஜா, அதாவது உடம்பு 3 இடத்துல வளைஞ்சிருக்கிற ஒரு கூனி பெண். அவ கம்சனுக்காக மகா வாசனையுள்ள சந்தனத்தை கொண்டு போறா. கண்ணன் அவகிட்ட எனக்கு சந்தனம் குடின்றாரு. அவ ஆசையா கண்ணனுக்கு சந்தனத்தை பூசி விடுறா. அவளோட அன்பை பார்த்த கண்ணன் அவளோட 2 கால்கள் மேல தன் கால்களை வச்சு அவளோட தாடையை பிடிச்சு ஒரே ஒரு உசத்துறாரு. அவ்வளவுதான், அவளோட உடம்புல இருந்த கோணல்கள் எல்லாம் மறைஞ்சு அவ ஒரு மகா பேரழகு பெண்ணா மாறி நிக்கிறா. பாத்தீங்களா, பகவானோட தொடுதல் ஒரு கர்மாவையே மாத்திடும். அப்புறம் அவங்க கம்சன் வச்சிருந்த அந்த பெரிய யாகசாவைக்குள்ள நுழையிறாங்க. அங்கே விஸ்வகர்மாவால செய்யப்பட்ட ஒரு மகா பிரம்மாண்டமான வில் இருந்தது. அதை 100 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். கண்ணன் ரொம்ப எளிமையா ஒரு கரும்பை உடைக்கிற மாதிரி அந்த வில்ல தூக்கி நான் பூட்டி ஒரே இழுக்கிறாரு. அந்த வில் டமார்னு 2ஆ முறிஞ்சு உடையுது. அந்த சத்தம் கம்சனோட நெஞ்சில இடி மாதிரி விழுது. கம்சனுக்கு இப்போ மரண பயம் வந்துருச்சு.
அடுத்த நாள் காலையில மல்ல யுத்தம், அதாவது குத்துச்சண்டை நடக்கிற அந்த பெரிய மைதானத்துக்கு கண்ணனும் பலராமனும் வர்றாங்க. மைதானத்தோட வாசல்ல கம்சன் குவலையா பீடம் அப்படிங்கிற ஒரு மகா மத யானைய மாகவுத் மூலமா ஏவி விடுறான். அந்த யானை கண்ணனை மிதிக்க ஓடி வருது. கண்ணன் அந்த யானையோட கால்களுக்கு நடுவுல புகுந்து விளையாடி அவனோட தும்பிக்கையை பிடிச்சு இழுத்து கடைசியில அந்த மகா யானையோட ஒற்றை கொம்ப பிடுங்கி அந்த கொம்பாலேயே அந்த யானையையும் அதோட பாகனையும் அடிச்சு வதம் செய்யறாரு. அந்த இரத்தக்கரையான கொம்ப தன் தோள் மேல வச்சுக்கிட்டு சிங்கக்குட்டி மாதிரி மைதானத்துக்குள்ள நுழையிறாரு. அங்கே கம்சன் அனுப்பிய சாணூரன், முஷ்டிகன் அப்படிங்கிற பெரிய பெரிய மல்லர்கள் நிக்கிறாங்க. அவங்க பார்க்கிறதுக்கே மலை மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இரண்டு சிறுவர்களுக்கும் நடுவுல பயங்கரமான குத்துச்சண்டை நடக்குது. சாணூரன் கண்ணன் மேல பாயிறான், முஷ்டிகன் பலராமன் மேல பாயிறான். கண்ணன் சாணூரனை அப்படியே தூக்கி காத்துல சுழற்றி தரையில ஓங்கி அடிக்கிறாரு. அவன் நெஞ்சு வெடிச்சு சாகிறான். பலராமன் தன் பலமான கையால முஷ்டிகனோட தலையில ஒரே குத்து குத்துறாரு. அவனும் ரத்தத்தை கக்கி சாகிறான். மற்ற அசுர மல்லர்கள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இப்போ தர்பார் மேடையில உட்கார்ந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிற கம்சனை நம்ம கண்ணன் பார்க்கறாரு. கம்சன் தன் கத்தியை தூக்கிக்கிட்டு வர்றான். கண்ணன் ஒரே பாய்ச்சலா அந்த உயரமான மேடை மேல ஏறி கம்சனோட கிரீடத்தை தட்டி விட்டு அவனோட முடிய பிடிச்சு இழுத்து அந்த உயரமான மேடையில இருந்து மைதானத்து தரையில டபார்னு கீழே தள்ளி போடுறாரு. அவனோட நெஞ்சு மேல நம்ம பிரபஞ்சநாதன் ஏறி உட்கார்ந்து தன் கைகளால அவனோட நெஞ்சில ஓங்கி ஒரே குத்து குத்துறாரு. கம்சனோட உயிர் பிரிஞ்சு போகுது. தர்மம் அழிஞ்சது, தர்மம் ஜெயிக்குது. நாடே மகா ஆனந்தத்துல ஆரவாரம் செய்யுது. கம்சன் செத்த பிறகும் அவனோட உடம்ப கண்ணன் மகா மரியாதையோட இழுத்துட்டு போறாரு. ஏன்னா அவன் பயத்தினாலேயாவது எப்பவும் விஷ்ணுவையே நினைச்சிட்டு இருந்ததுனால அவனுக்கும் மோட்சம் கிடைக்குது. கண்ணனும் பலராமனும் நேரா சிறைச்சாலைக்கு ஓடி போய் தங்களோட பெற்றோர் வசுதேவர் தேவகியோட கால்கள்ல விழுந்து அவங்களோட விலங்குகளை உடைச்சு சிறை மீட்கிறாங்க. பெற்றோர்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்புறம் சிறையில இருந்த உக்ரசேன மகாராஜாவை ரிலீஸ் பண்ணி அவருக்கு மதுராவோட சக்கரவர்த்தியா மறுபடியும் முடிசூட்டுறாங்க. கம்சனோட கொடுமையில இருந்து மதுராவுக்கு விடுதலை கிடைக்குது. இதற்கிடையில அக்ரூரர் ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களோட நலனை பார்க்க புறப்படுறாரு. இதோட ஸ்ரீமத் பாகவதத்தின் 10ஆம் ஸ்கந்தத்தின் பூர்வார்த்தம் மகா மங்களகரமா நிறைவடையுதுங்க. சிறைச்சாலையில பிறந்து ஆயர்பாடியில வளர்ந்து கோவர்தன மலையை தூக்கி கடைசியில கம்சனை வதம் செஞ்ச அந்த கோவிந்தனோட சரித்திரம் நமக்கு சொல்ற பாடம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னை சுத்தி எவ்வளவு பெரிய தீமைகள் இருந்தாலும் நீ தர்மத்தோடவும் பக்தியோடவும் இருந்தா உனக்காக அந்த பரமாத்மா எப்படியும் ஓடி வந்து உன்னை கை தூக்கி காப்பாத்துவாரு. 10ஆம் ஸ்கந்தத்தின் இந்த பூர்வார்த்தம் உங்க மனசுக்குள்ள ஒரு மாபெரும் பக்தி பரவசத்தையும் நிம்மதியையும் தந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். எப்பவும் அந்த கோவிந்தா நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. மீண்டும் 10ஆம் ஸ்கந்தத்தின் அடுத்த உத்தரார்த்த பிற்பகுதி கதையில கண்ணனோட துவாரகை லீலைகள், ருக்மிணி கல்யாணம்னு இன்னும் சுவாரஸ்யமான சரித்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தர்மத்தோட இருங்க, பக்தியோட இருங்க, மகா ஆனந்தமா இருங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாதன் துணை. நன்றி, வணக்கம்.